தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் சங்கம் திருப்பூர் மாவட்ட மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம். திருமுருகன் பூண்டிசிய காமாட்சியம்மன் திருமண மஹாலில் அரங்கு நிறைந்த இந்தக் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நல வாரியம் அமைக்க வேண்டுமென்று, பென்ஷன் வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென்று, பஸ் வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென்று கோரிக்கை முன்வைத்தனர். கூட்டமாக மிக சிறப்பா நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் டி.ஆர். பொழிச்சி சிவராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சரப்புரையாற்றினார். மாநிலத் தலைவர் டி.ஆர். அக்பர் பாஷா அவர்கள், மாநில பொருளாளர் ஸ்ரீதர் அவர்கள், திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈ.ஆர். சண்முகம் அவர்கள், செயலாளர் டி.ஆர். முருகவேல், பொருளாளர் எஸ். அர்ச்சுனன் அவர்கள், மாவட்ட மகளிரணித் தலைவி சி. பரமேஸ்வரி அவர்கள், துணைத் தலைவி கோபி சுப்புலட்சுமி, பல்லடம் வசந்தி விஜயலட்சுமி, மங்கையர்கரசி ராக்கியா மற்றும் ஈரோடு மாவட்ட மகளிரணியினரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். மாவட்ட துணைத் தலைவர் எல். மயில்சாமி அவர்கள், துணை செயலாளர்கள் ரமேஷ், செல்வராஜ் அசர்கள், டாக்டர் வெற்றிவேல், முருகன் இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்டத்திலும் இருந்து இந்த மாவட்ட வாரியாக 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். மதியம் உணவு அருந்துவிட்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் கலந்து கொண்டனர். தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் பொழிச்சை சிவராஜ். எங்களுடைய சங்கம் 28 மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் உட்பட 160 பேர் இருக்கிறாங்க. எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள் மாவட்ட வாரியாக கணக்கு எடுத்தாக்கா 10,000 பேர் எங்கள் சங்கத்தில் மட்டும் இருக்கிறாங்க. எங்கள் திருமண தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தில் தனி அங்கீகாரம், தொழில் அங்கீகாரம், நல வாரியம் நாங்கள் கேட்டுன்னு இருக்கிறோம். அரசாங்கத்தில் பல ட்ரிப்பு லெட்டர் கொடுத்துருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸு முன்னணியில் ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருக்கிறோம். அதே போல் சென்னையிலும் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு திருமண தொழிலாளருக்கு தனி அங்கீகாரம், தொழில் அங்கீகாரம், எல்லா தொழிலுக்கும் நலவாரியம் இருக்குது. ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு பட்லர் கூட அந்த திருமண தொழிலாளிக்கு நலவாரியம் இல்லை. அந்த நலவாரியம் நாங்கள் அரசாங்கத்தில் கேட்குறோம். திருமண தொழிலாளர் தனி அங்கீகாரம், அவங்க பெயரில் தனி அங்கீகாரம் வேணும்னு தான் கேட்குறோம். தென்னிந்தியா சங்கத்தினுடைய பெயரில் கேட்கல. ஒவ்வொருத்தருடைய திருமண தொழிலாளருடைய அவங்க பெயர்லேயே தனி அங்கீகாரம், தனி நலவாரியம் வேணும்னு நாங்கள் கேட்குறோம். தமிழ்நாடு முழுவதும் கேட்குறோம். அதனால் தென்னிந்தியா திருமண அமைப்பாளர் சங்கத்தில் தமிழ்நாடு முழுவதுமே கணக்கு எடுத்தாக்கா 2 லட்சம் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க திருமண தொழிலாளிகள். அனைத்து திருமண தொழிலாளர்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கம் அரசாங்கத்தில் வலியுறுத்தின்னு இருக்கிறோம். எங்களுக்கு முதல் கோரிக்கை என்னன்னாக்கா, திருமண தொழிலாளருக்கு தனி நலவாரியம் அங்கீகாரம் வேணும். இது உங்கள் டிவி மூலியமாக, உங்கள் சேனல் மூலியமாக இது கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னாக்கா, உங்கள் மூலியமாக எங்கள் திருமண தொழிலாளிய வாழ்க்கை முன்னேறும். உங்கள் சேனலும் நாங்கள் தமிழ்நாடு முழுவதுமே, எங்கள் மாவட்டம் முழுவதும் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் உங்கள் சேனலை கண்டிப்பாக நாங்கள் விளம்பரப்படுத்துவோம். உங்கள் உங்கள் டிவி சேனல் மூலியமாக அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேருங்க. திருமண தொழிலாளிக்கு தனி நலவாரியம் அங்கீகாரம் வேணும் என்று உங்கள் மூலியமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் தென்னிந்தியா சங்கத்தின் சார்பாக, எங்கள் நிர்வாகிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுதுங்க. ஆமாம், நாங்கள் ஒரு டீமாக செயல்பட்டு வர்றவங்களை நல்ல முறையாக பார்த்துக்குறோம். அதே மாதிரி சங்கம் நாளுக்கு நாள் மாதந்தோறும் 10 பேர் 15 பேர் புதுசாக வந்துட்டுருக்காங்க. சாதாரணமாக ஆரம்பித்த சங்கம் இன்றைக்கி 100 பேருக்கு மேலே வந்துட்டுருக்குது. இந்த சங்கத்தினால் அந்த டிவி மூலியமாக நான் பேசுகிறது மக்களுக்கு கேட்கணும். அந்த டிவி மூலியமாக கேட்க தெரியணும். அதே மாதிரி எங்கள் நலவாரியம் எங்கள் அமைப்பாளர்கள் நினைக்கிறவங்க நிறைய பேர் நம்ம வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்காங்க.
அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வாதாரத்தை அரசு ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து இப்போ மாதம் மாதம் வந்து பென்ஷன் மாதிரி 1000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து தனி நலவாரியம் வந்து வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து நாங்கள் அரசு பஸ்ஸில் வந்து இலவசமாக போகிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஏற்பாடு படுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி வீடு இல்லாமல் எத்தனையோ ஏழைகள்லாம் இருக்காங்க. திருமண அமைப்பு சங்கத்தில் வந்து ஏழைகள் வந்து பார்த்திங்கன்னா வீடே இல்லாமல், ரெண்டாவது வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரசு வந்து எங்களுக்குன்னு ஒரு நலவாரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நான் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்தினுடைய திருப்பூர் மாவட்ட செயலாளர் கே. முருகன் பேசுகிறேங்க. நாங்கள் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டியில் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் மாதம் இங்கே நடந்துகிட்ருக்குது. இதுக்கு வந்து மாநில பொதுச் செயலாளரும் மாநில தலைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள் நடத்துங்க, திருப்பூர் மாவட்டம் ஃபுல்லாக 27 மாவட்டத்தில் நடத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமண அமைப்பாளருக்கு நலிந்த திருமண அமைப்பாளருக்கு தொழில் அங்கீகாரம், அதாவது நலவாரியம் எங்களுக்கு வேணும். தொழில் அங்கீகாரம் கொடுத்து நலவாரியம் வேண்டும். நலவாரியங்கிறது 60 வயசுக்கு அப்புறம் இந்த திருமண தொழிலாளருக்கு ஏதாவது ஒரு உதவித்தொகை அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். மாநில நிர்வாகம் மூலிமா பரிசீலனை நடந்துகிட்ருக்குது. அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம். உங்களுடைய சேனல் மூலிமா இந்த தகவல் மாநில முதலமைச்சருக்கும் தெரிஞ்சு அவங்க எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க நம்பி இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு சீக்கிரமே நலிந்த திருமண தொழில் அமைப்பாளர்களுக்கு நலவாரியம் கிடைக்கும்படி நீங்கள் வந்து இந்த சேனலை தமிழ்நாடு ஃபுல்லாக விளம்பரப்படுத்துன்னு கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும். இந்த இதை வந்து எங்களுக்கு நலவாரியம் கேட்டு நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம் முதலமைச்சர்கிட்ட. இந்த டிவி மூலமாவது எங்களுடைய வாழ்வாதார தொழிலாளர் திருமண அமைப்பாளர் ஒரு தொழிலாளருடைய இதுக்காக வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் கோரிக்கை வச்சதை இதை வந்து முதலமைச்சருக்கு நீங்கள் உங்கள் டிவி மூலமாக உங்கள் சேனல் மூலமாக இதை பார்க்குற அனைவருமே அதை தெரியப்படுத்தணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. கோரிக்கையை வைக்கிறோம். மிக்க நன்றிங்க சார். அனைவருக்கும் தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்தின் தலைவராகிய சண்முகம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்துக்கு அனைவரையும் மிக மிக நன்றி. வந்த கூட்டம் முழுவதும் மிக சந்தோஷமான கூட்டமாக தெரிகிறது. ஒவ்வொருடைய மனதிலும் திருமண அமைப்பாளருடைய எண்ணங்களை பதிவு செய்து இங்கே பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. இந்த திருமணம் என்பது உலகம் முழுவதும் அனைவருக்கும் முக்கியமாக தேவை. ஜாதி மதம் பேதம் எதுவுமின்றி நிர்வாகமாக சீரமைக்கப்பட்டு திருமணம் அமைப்பு என்ற சங்கத்தில் நாம் எல்லாம் உறுப்பினராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் ஏற்றிக்கொண்டிருக்கும். இதோடு 3 வருட காலமாக இந்த நிகழ்ச்சி நடந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பக்கபலமாக இருந்த தொண்டர்களும் அறிவாளர்களும் தலைவர்களும் செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் மிக ஒத்துழைப்பு தருமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். வாழ்க வளமுடன் வாழ்த்துகிறேன். எங்கள் தென்னிந்தியா திருமண தகவல் மையத்திலேருந்து பேசுகிறோனுங்க. ஆனால் எங்கள் மீட்டிங் நல்ல விதமாக நடந்துகிட்ருக்கு. நாங்கள் எல்லாருமே நல்ல விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் நம்பர் 1ல் இருந்துகிட்ருக்கோம். இருக்கிற மாவட்டத்திலே திருப்பூர் மாவட்டம் எங்களுக்கு நம்பர் 1. அந்த நல்ல பேர் எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க ஜனங்களும். அதே மாதிரி அவங்க கல்யாணம் முடிக்கிறதும் வந்து நல்ல விதமாக எல்லாரும் 2 கல்யாணம் 3 கல்யாணம் இப்படி முடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல விதமாக நடத்துகிறாங்க. யாரும் வந்து இதுவரையிலும் எங்கள் சங்கத்திலேருந்து சேர்ந்து இதுவரையிலும் ஒரு கல்யாணம் முடித்தவங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே எங்கேன்னு போனவங்க கிடையாது. எல்லாருமே நல்ல முறையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நேர் வழியில் போய்கிட்டு இருக்காங்க. நேர்மையாகவும் நடக்கிறாங்க. அதனால் எந்த குறையும் இல்லைங்க இங்கே. அதனால் வந்து நிறைய பேர் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த திருமண தகவல் மையத்தை பற்றி யாரும் எந்த குறையும் இல்லை. நீங்கள் எப்படி நீங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் நல்ல முறையாக நாங்கள் கல்யாணம் நடத்தி கொடுப்பாங்க. எந்த போய் பித்தலாட்டத்தனத்துக்கு வழி இல்லை. அதே மாதிரி அவங்க ஜாதகம் கொடுக்குறவங்கள்ட்ட தென்னிந்தியாவிலேருந்து நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டுக்கிட்டு எந்த ஜாதகத்தையும் கொடுங்க. தவறான வழியில் யாரோ ஒருத்தர் வந்து ஜாதகத்தும் நாங்கள் சங்கத்தில் தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா அவங்கள நீங்கள் உடனடியாக நீங்கள் எங்களை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு நாங்கள் சொல்லி நாங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறோம். நீங்கள் இதை கண்டு புரிஞ்சுக்கோங்க. என் பேர் மங்கையர்கரசிங்க. தென்னிந்திய திருமண தகவல் மையம் திருப்பூர் மாவட்டம்.
அதாவது தென்னிந்திய திருமண அமைப்பாளர் சங்கத்தில் மாதம் ஒருக்கா எல்லா மதமும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலுமே எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைத்து திருமண அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு சொல்லி நன்றி விடைபெறுகிறோம்.